ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, இன்டர்வியூவில் எவ்வளோ நேரம், இன்டர்வியூ எவ்வளோ டைம் நடக்கும் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் சார் கிட்ட. சார் சொன்னார் இன்டர்வியூவில் 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதை நம்ம 10 கொஸ்டினாக கூட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னாரு. ஸோ அந்த ட்ரிக் என்ன அப்படின்னு நம்ம சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் வந்து 20 மினிட்ஸ் கொஸ்டின் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்க பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த 20 கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸாக சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னீங்க. ஸோ எப்படி அந்த 20 கொஸ்டின் வந்து 10 கொஸ்டினாக மாற்றுறது, தென் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, 20 to 10 நம்ம மாற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாக்கா அந்த 10 மாறி கொஸ்டின் எப்படி அந்த 10 கொஸ்டின் என்ன கொஸ்டின் என்ன கொஸ்டின் இது ஒரு சிம்பிள் ஆகிட்டோம். ஒரு ஃப்ரெஷர்கிட்ட நம்ம எவ்வளோ பேசிக்ஸ் வந்து கேட்போம். அவ்வளோ. இப்போ நீங்கள் போயிட்டு கூகுள்லையோ சாட்ஜிபிடி வச்சு பேசிக் சி கொஸ்டின்ஸ் தெரியும். இப்போ 20 கொஸ்டின் கொடுங்க, 25 கொஸ்டின் கொடுங்க, இவ்வளோதான். அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுக்கேன், நல்லா ப்ரிப்பேர். இட்ஸ் நாட் லைக் மெகபன், அது செஞ்சின்னு பாருங்க, செஞ்சு பார்க்கணும், கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்னாலஜி செலக்ட் பண்ணுங்க, சிசி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் ஏதோ ஒன்று எடுத்து அதை நீங்கள் ஒரு 25 கொஸ்டின் எடுத்துக்கணும், நல்லா ப்ரிப்பேர். அதை தாண்டி கொஸ்டின் கேட்கணும். ஏன்னா இப்போ ஒரு ப்ரெஷர்கிட்ட போய் நான் சி ப்ளஸ் ப்ளஸ் வாட் இஸ் ரூட் அப்படின்னு கேட்கணும், வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்கணும். இதை வந்து என்ன கேட்க முடியாது. ரொம்ப அட்வான்ஸாக ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக். ஓகே சார்.